வணக்கம் கட்டு சுகமேர்களே, இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கருணக்கிழங்கு பச்சை பட்டாணி போட்டு ஒரு கூட்டு மாதிரி செய்ய போகிறோங்க. அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கருணக்கிழங்கு கூட்டு செய்ய ஒரு கடாயை வச்சு அதில் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்குங்க. நம்ம ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி எடுத்து வச்சுக்கோங்க. அதை அரைச்சி நம்ம அரைச்சி போட்ட வெங்காயம் தக்காளி கூட ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டுலாம் நல்லா பச்சை வாசனை போய் வதங்கிடுச்சுங்க. இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. நான் கருணக்கிழங்கு வேகும் போதே அதில் மஞ்சத்தூளும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துருக்கேன். அதனால் இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. காரத்துக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாய்த்தூள், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம உரித்து அலசி வச்சுருக்க பச்சை பட்டாணியை சேர்த்துக்கோங்க. நல்லா கிளந்து விட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டு நீங்கள் பாருங்கள், பட்டாணி சீக்கிரமாக வெந்துடுங்க. பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு பட்டாணி எல்லாம் வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வெந்து இருந்தால் போதுங்க. இப்போ நான் பாதி லெமன் அளவு சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் புளி வேணுனாலும் சேர்த்துக்கலாங்க. கருணக்கிழங்கு கொஞ்சம் அரிக்கணுவாங்க நாக்குலாம், அதுக்காக புளிப்பு சேர்த்துக்குங்க. இப்போ வேக வச்ச கருணக்கிழங்கு இதில் சேர்த்துடலாங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. நான் கருணக்கிழங்கு வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டு சேர்த்துருக்குங்க. அதனால் இப்போது உப்பு தேவையான அளவு பார்த்து சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு வைங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் திறந்து பார்க்கலாங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு எல்லா மசாலாவும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும்போதே நமக்கு சாப்பிட்ணுன்னு தோணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிடலாங்க. நம்ம கருணக்கிழங்கு பச்சை பட்டாணி கூட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. இது நீங்கள் சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்லாங்க. சப்பாத்தி கூட சைடிஷாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் கட்டு சுகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.